அவங்களும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு, ஏதோ ஒரு சக்தி இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுது. நல்லதோ, கெட்டதோ கொஞ்ச நாள்ல அவளுக்கு அதுவா தன்னால சரியாயிடும். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணான்ற மாரி மந்திரவாதியா வந்தவரு சொல்றாரு. அப்படியே இத அவர் சொல்லி முடிச்ச உடனே, அந்த ஹீரோயின் முகத்துக்கு ஒரு க்ளோஸ் வைக்கிறாங்கங்க. இதுவரைக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோமே, அந்த 3 பொண்ணுங்களும் எவ்ளோ நல்ல பொண்ணுங்க. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா எவ்ளோ நல்லாயிருக்கும்னு நம்ம யோசிச்சுட்டு கேரிங்கா அவ ஃப்ரெண்டு மேல இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு வந்தோம்ல. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுதாங்க படத்திலேயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு அந்த டைரக்டர். என்ன ஆகுதுன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸா 3 பேரும் சேர்ந்து அந்த ஹீரோயின மார்க் பண்றாங்க. எதனாலன்னா, இந்த பணக்கார பொண்ணு ஒருத்தன லவ் பண்ணிட்டு இருப்பான்னு அவ சொல்லுவா இல்லையா? அத கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு. இப்போ அவள வந்து இந்த ஹீரோயின் லவ் பண்றான்னு நெனச்சுக்கிட்டு, அவள பழிவாங்குற விதமா அங்க போயிருக்காங்கங்க. போம்போது அந்த எலான்றவ அவளோட முடிய கட் பண்றாங்க. அந்த எடான்றவ அவ முகத்துல அந்த சேறு மாரி இருக்கிறத மொத்தமா பூசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணக்கார பொண்ணு என்ன பண்ணான்னா, வேகமா புடிச்சு தள்ளுறாங்க. சடனா தான் தள்ளுறா. இருந்தாலும் கீழ ஒரு கட்ட இருக்குங்க ஆணில. அதுல போய் நேரா அவ மண்ட சொருகி ஒரே ரத்தங்க.